மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் வாக்கு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் திருப்பாதிரிப்புலியூர் வாக்குப்பதிவு மையத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரி அருண் தம்புராஜ் ஆய்வு செய்து வருகிறார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஸ்ரீதர் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். ஸ்ரீதர், கடலூர் மாவட்டத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரி வாக்குப்பதிவு மையத்தில் ஆய்வு செய்து வருகிறார். தற்பொழுதைய கள விவரம் என்ன? ஜனநாயக பெருவிழா நாளையுடன் முடிவுக்கு வர இருக்கிறது. ஆனால் இந்த பெருவிழாவை நிச்சயமாக அமைதியாக நடத்த வேண்டும் என அனைத்து தேர்தல் அதிகாரிகளும் தற்போது அந்த மும்பர பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 9 சட்டமன்ற தொகுதியில் உள்ளது. இது 21,40,112 வாக்காளர்களுக்காக. கடலூர் நாடாளுமன்றத்தை பொறுத்தவரைக்கும் 6 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் 14,16,746 வாக்காளர்கள் உள்ளார்கள். இவர்களுக்காக 1,509 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்குச்சாவடிகள் அனைத்துமே அமைதியான ஒரு பதிவாக செய்வதற்காக பல்வேறு விதமான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறார்கள். நாளை காலை 7 மணிக்கு செய்ய வேண்டிய பணிகள் அனைத்துமே இன்றே முடிக்கப்பட்டுள்ளது. காரணம், சரியான நேரத்தில் இந்த வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும். வேட்பாளர்களெல்லாம் வெற்றிக்கான அந்த பணியை மட்டுமே மேற்கொள்கிறார்கள். ஆனால் மாவட்ட நிர்வாகம் ஒட்டுமொத்தமாக அனைத்து வாக்காளரையும் வாக்களிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தை விட அதிகமான விழிப்புணர்வு பிரச்சாரம் தான் கடலூர் மாவட்டத்தை பொறுத்திருக்கிறது. குறிப்பாக தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான அருண் தம்பராஜ் அதற்கான பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார். தமிழகத்தில் மற்ற பகுதியை விட கடலூர் மாவட்டத்தில் அதிகமான விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்து நேரடியாக அவரிடமே கேட்கலாம். சார் வணக்கம். இந்த தேர்தல் பெருவிழாவுக்காக நீங்க பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் வாக்கு இயந்திரங்கள் அனுப்பப்பட்டு விட்டதா? எவ்வளவு அலுவலர்கள் பயன்படுத்தப்படுறாங்க? பொதுமக்களுக்கு என்ன அறிவுறுத்துறீங்க சார்? கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் 2,502 பூத்ஸ் என்டையர் 9 அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சிலுமே இருக்கு. அதில் சுமார் 12,000 போலிங் பர்சனல், 11,560 போலிங் பர்சனல் அதில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். அதை தவிர்த்து போலீஸ் மட்டும் ஒரு 4,300 பேர், காவல்துறையினரும் இதில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நாளைக்கு காலையில் 7 மணிக்கு சரியாக போல் தொடங்கினால அனைத்து விதமான போலிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் போலிங் பர்சனல் இருக்கிற அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் ஏற்கனவே போய் சேர்ந்துட்டாங்க. ரிசர்வ் தேவையானவங்களும் நம்ம ஏற்கனவே அனுப்பிட்டோம், யாரெல்லாம் வராதவங்களுக்கும். ஸோ அதனால் எல்லா போலிங் ஸ்டேஷன்ஸ்லையும் ப்ரிப்பேர்ட் ஸ்டேஜில் எல்லாருமே இருக்காங்க. நாளை காலை சரியா 5:30 மணிக்கு மாக் போல் தொடங்கும். அதுக்கு நம்ம எல்லாருமே ரெகனைஸ்ட் ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் தேர் கேண்டிடேட்ஸ் அவங்க எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். காலை 5:15க்கு ஷார்ப்பா போலிங் ஏஜென்ட்ஸ் அந்த பூத்துக்கு வரணுன்றதையும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். குறிப்பாக இந்த சூறாவளி வெப்பம் அதிகமாக இருக்கிறது. இந்த வெப்பத்திலிருந்து பாதுகாக்க வாக்காளருக்கு என்ன மாதிரி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்காங்க? அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கும் போலிங் ஆபீசருக்கு என்ன மாதிரி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? ஹானரபிள் எலெக்ஷன் கமிஷன் ஏற்கனவே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல முக்கியமா சொல்லணும்னா எல்லா பூத்ஸ்லயுமே ஷாமியானா இருக்கணும் தடவை சொல்லியிருக்காங்க. குடிநீரிற்கான அவைலபிலிட்டியை என்ஷூர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, டாய்லெட்ஸ், ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், நிறைய போலிங் ஸ்டேஷன்ஸ் லொகேஷன்ஸ் இருக்க இடத்துல ஒரு விஹெச் லெவல் ஆஃபீஸருமே நம்ம அர்பன் லோக்கல் பாடிஸ்ல பணியமர்த்துறோம். ஓஆர்எஸ் அவைலபிலிட்டி இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டாஃபுக்குமே ஓஆர்எஸ்மே கொடுத்துருக்கோம். போலிங் பர்சன் அவங்க பார்ட்டிஸோடைய ஓரல் டிஹைட்ரேஷன் சொல்யூஷன் அதுவுமே கையில் கொடுத்துட்டு இருக்கோம். தேவையான விஏஓஸ் அண்ட் பஞ்சாயத்து செக்ரட்டரிஸ், அர்பன் கூட அர்பன் லோக்கல் பாடிஸ் எல்லாருக்குமே நம்ம போலிங் பார்ட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து விதமான அந்த குடிதண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இது தவிர்த்து மாற்றுத்திறனாளிக்கான அனைத்து வாக்குச்சாவடி லொகேஷன்ஸ்லயுமே, போலிங் லொகேஷன்ஸ்லயுமே ஒரு வீல் சேர் வித் வாலண்டியர் எல்லாமே பிளேஸ் பண்ணி அதுவுமே நம்ம பப்ளிசைஸும் பண்ணியிருக்கோம். ஸோ வி எக்ஸ்பெக்ட் பப்ளிக்கை பொறுத்தவரை நாளைக்கு வெயிலுன்னு சொல்லிட்டு வராமல் வந்துடக்கூடாது. ஐ ரிக்வெஸ்ட் தம் கேப் இதெல்லாம் வேர் பண்ணிட்டு வாங்க. எல்லாத்துலையும் ஷாமன் அங்கே இருக்கு, வாட்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கான கம்ஃபர்ட்டை கொடுக்கறது நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துக்கோம். எலெக்ஷன் கமிஷனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி எங்களுக்கு ரிக்வெஸ்ட் எல்லாரும் கண்டிப்பாக வாக்களிக்கணும். முதியோர்களுக்கான ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டது? அவர்கள் அழைத்ததற்கான வாகனங்கள் ஏதாவது ஏற்பாடு செய்யப்பட்டது? அதுக்கான ஏற்பாடுகள் என்ன? ஹானரபிள் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே 75க்கு அதிகமானவங்க, வயசுக்கு அதிகமானவங்க அண்ட் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்கனவே முன்னாடி 12D கொடுத்து நம்ம வீட்டில் 2,500 பேர் கிட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. மிச்சம் இருக்கக்கூடிய 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் எலிஜிபிலிட்டி யாரில் ரொம்ப தேவை இருக்கும், கண்டிப்பாக 1950 நம்பரை தொடர்பு கொண்டால் ஒவ்வொரு ஏசிலையுமே வெஹிக்கிள்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க தகுதியின் அடிப்படையில் உண்மையான கால்ஸ் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். அவங்கள மட்டும் கொண்டு வந்து வில் ஃபெசிலிட்டேட் தட் voting through transportation from their houses. அதுக்குமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சில சமூக விரோதிகளுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் கொண்டு வருவதற்கான திட்டமிட்டதால அவர்களுக்கு என்ன மாதிரி எச்சரிக்கை கொடுக்குது மாவட்ட நிர்வாகம்?
நம்ம டிஸ்ட்ரிக்ட்டை பொறுத்தவரை ஏற்கனவே நிறைய ப்ரிவென்டிவ் அரெஸ்ட், கூண்டாஸ் போன்ற விஷயங்கள் எல்லாமே நிறைய நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனால அந்த ரவுடி எலிமெண்ட்ஸை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. போலீஸ் எஸ்பியோட தலைமையில் சிறப்பாக கடலூர் மாவட்டத்தில் செயல் பண்ணிட்டு இருக்காங்க. 4300 போலீஸ், அதில் வந்து குறிப்பாக சொல்லணும் ஆந்திராலேருந்து போலீஸ் வந்திருக்காங்க, ஹோம் கார்ட்ஸ் வந்திருக்காங்க, ஆந்திரா போலீஸ் வந்திருக்காங்க, நம்முடைய அங்கேருந்து 300 ஹோம் கார்ட்ஸ் ஃப்ரம் ஆந்திரா, த சேம் டைம் நம்முடைய 700 ஹோம் கார்ட்ஸ் பிளஸ் 2800 போலீஸ். ஸோ எல்லாமே ஃபுல் ஃபிளெஜ்டு அந்த பூத்ஸில் அதை தவிர்த்து ஒரு 5 கம்பெனி ஆஃப் சென்ட்ரல் ஆர்ம்ட் போலீஸ் ஃபோர்ஸ் அவங்களுமே வந்திருக்காங்க. ஸோ எந்த வாக்குச்சாவடியும் பதற்றமானவை மற்றும் கிரிட்டிக்கல்ன்ற வாக்குச்சாவடியில் இருக்கோ அந்த 198 வாக்குச்சாவடியும் மைக்ரோ அப்சர்வர், சிசிடிவிஸ், அந்த வல்னரபிள் கிரிட்டிக்கல் போக ஒரு 1496 இன் டோட்டல், ஆல்மோஸ்ட் 65% ஆஃப் த போலிங் சிசிடிவிஸ், மைக்ரோ அப்சர்வர், போலீஸ் எல்லாருமே முழுவீச்சில் ஈடுபட்டிருக்காங்க. லோக்கல் பாடிஸ் அண்ட் தி ரெவென்யூ ஸ்டாஃப்மே நம்ம அந்த கன்சர்ன் பூட்ஸ்லாம் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ எதுக்கும் அச்சப்பட வேண்டியதே இல்லை. அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் ஆல் தரோலி இன் டச். கண்ட்ரோல் ரூம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம் 24 மணி நேரம் செயல்படும். அந்த நம்பரும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ 180042533168. ஸோ அதையும் பப்ளிசைஸ் பண்ணியிருக்கோம். எதுனாலும் அவங்க தொடர்பு கொண்டால் உடனடியாக செய்வதற்கு நிர்வாகம் தயாராக இருக்கு. நன்றி சார். குறிப்பாக மாவட்ட நிர்வாகம் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்திருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது வாக்கு மையத்திற்கு வந்து வாக்கு செலுத்த வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கிறார். குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் இந்த சிசிடிவி கேமரா மூலமாக கண்காணிக்கப்படுகிறது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், நாளை காலை 7 மணிக்கு தொடங்க வேண்டிய இந்த வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் இன்றே முடிக்கப்பட்டிருக்கிறது. போலிங் மையத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வந்துவிட்டது என்பதுதான் மாவட்ட ஆட்சியரின் தகவலாக உள்ளது. நாளை தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதனையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி அருண் தம்புராஜ் தெரிவித்துள்ளார். உங்களுடைய தகவலுக்கும் நன்றி ஸ்ரீதர். வெண்மையின் அடையாளம் உலாமா லுங்கீஸ், வெஸ்ட்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.